ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது மூணாரில் இருக்கிற டீ மியூசியம். ஆமாம், உங்களை நிறைய பேர் நீங்கள் போயிருப்பீங்க. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் காமிக்கிறோம். ஸோ மெயினாக வந்து டீ மியூசியமில் வந்து டீ வந்து எப்படி நம்மளுக்கு அந்த டீ தூள் நம்மளுக்கு கிடைக்குதுன்றது வந்து அவங்க ரொம்ப டீட்டெயில்டாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்டு அங்கேயே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோருமே இருக்குது. ஸோ நம்ம போகிற டூரிஸ்ட் வந்து நம்ம போய் வாங்கிக்கலாங்க, அங்கே இருக்கிறவங்களும் வாங்கிக்கலாம் ஆப்வியஸ்லி. ஸோ நாங்கள் இப்போ அதுக்கு தான் வந்து நாங்கள் காலையில் நாங்கள் எங்கள் ரிசார்ட்லேருந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து டீ மியூசியம் வந்து கரெக்டாக மூணார் மெயின் பஜார்லேருந்து ரொம்பவே வந்து பக்கத்தில் தான் இருக்குது டிஸ்டன்ஸு. மேபி ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கும். இது வந்து கண்ணன்தேவன் ஹில்ஸ் பிளான்டேஷன் கம்பெனி ப்ரைவேட் லிமிட்டடோட தான் வந்து இந்த ரிப்பிள் டீ. அண்ட் இங்கே வந்து 75 rupees சின்ன பிள்ளைங்களுக்கு, அதாவது 6 to 12 years இருக்கவங்களுக்கு வாங்குறாங்க. அபவுட் 12 years வந்து 150 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்காக இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா, உள்ளே வந்து டீ பற்றியான டீட்டெயில்ஸும் இருக்குது. அதே சமயத்தில் அதாவது இங்கிலீஷ் பீப்புள்ஸ் இங்கே இருக்கும் போது அவங்க யூஸ் பண்ண டைப்ரைட்டர்ஸ், அவங்க யூஸ் பண்ண டெலிஃபோன்ஸ், அந்த மாதிரியான நிறையா மிஷின்ஸ் கூடமே இங்கே இருக்குது. நீங்கள் மேலே பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மானோட கொம்பு அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பைசனோட அதோட ஃபேஸ், அதோட கொம்பு எல்லாத்தையுமே வந்து அவங்க அழகாக மேலே வச்சுருக்காங்க. அண்ட் நிறைய ஃபோட்டோஸும் நீங்கள் பார்க்கலாம். அவங்க அந்த டைம் யூஸ் பண்ண ரெயிலாக இருக்கட்டும், ரெயில் வித்தவுட் இன்ஜின்ஸ் ஆக்சுவலி. அவங்க வந்து மெயினாக வந்து இந்த டீ எல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸ் கொண்டு போகிறதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதெல்லாம் கூட வந்து அதில் காமிச்சிருக்காங்க. ஃபோட்டோஸும் இருக்குது, அதுக்கான பழைய இதையும் அவங்க அப்படியே பத்திரமா வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த மியூசியமில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், எனக்கெலாம் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்கும்போது நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அந்த மூணாரில், அந்த மாதிரி டிஎஸ்டிஸ் இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. பட் ஆனால் அங்கே டீ வச்சா அங்கே வளரும் அப்படின்றதெல்லாம் அவங்க கொண்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து அந்த மதர் ட்ரீயில் தான் அவங்க எப்படி வந்து அந்த அதோட கட் பண்ணி அவங்க வந்து கிராஃப்டிங் சொல்கிறாங்க. ஸோ அதில் எல்லாத்தையுமே எது நல்லதுன்னு பார்த்து எடுத்துகிட்டு அதை வந்து நர்சரி பெட்டில் வச்சுட்டு புட்டிங் அவுட் கட்டிங்ஸ் இன் நர்சரி பெட். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து பிளான்ஸ் இன் நர்சரியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆக்சுவல் பிளேஸில் போய் அவங்க போய் அதை வந்து நல்லா மண்ணை நல்லா பண்படுத்தி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து அவங்க வந்து ஒவ்வொன்றா பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண ஸ்டாப் வாட்ச் அது மாதிரி. அண்ட் நீங்கள் எல்லாமே வந்து ரைட் சைடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து அந்த ஹண்டிங் போயிட்டு வந்ததோட ஃபோட்டோஸு நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸ். இதுக்கு அந்த சைடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். ஸோ ஆப்வியஸ்லி டைகர்ஸ் அவங்க நிறையா வந்து ஹண்ட் பண்ணியிருக்கலாம். மேபி அவங்க அங்கே இந்த மாதிரி அவங்க கேம்பிங் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது மேபி அந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ ஹண்டிங்லாம் பண்ணக்கூடாது, இட்ஸ் லீகலி நாட் ஓகே. அண்ட் அவங்க அந்த டைமில் பண்ணதெல்லாம் அவங்க ஃபோட்டோ எடுத்து அவங்க ப்ரைட் மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் அங்கே நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த இடத்துல வந்து ரயில்வே வந்து போட்டிருக்காங்க. பட் ரொம்ப மழை வந்ததுனால அந்த ரயில்வே ஃபுல்லாகவே வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் போடலை. அதுக்கப்புறம் மேபி இந்தியன் கவர்மெண்ட் வேணால் அந்த மாதிரி ட்ரை பண்ணால் இன்னும் நிறைய டூரிஸ்ட் வர முடியும். அண்ட் நீங்கள் இங்கே பார்க்குறது எல்லாமே வந்து டைப்ரைட்டர்ஸ், ரேடியோ, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் கூட இருக்குது. 100 lines வந்து அலவுடுன்னு வந்து போட்டிருந்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு இதெல்லாமே 125 yearsக்கு முன்னாடி உள்ள காலங்களில் யூஸ் பண்ணது தான் இங்கே இருக்குது. டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் 100 lines கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்மளாம் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லாத ஒரு பொருள். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பக்கத்தில் ஒரு புத்தா ஸ்டாச்சு வேறு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போய் வந்து ஒரு போஸ் கொடுத்தோம். அண்ட் இங்கே வந்து இந்த கண்ணன்தேவன் டீ இப்போ வந்து அவங்க பிளான்டேஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்குது. அண்ட் அவங்க வந்து ஒரு 40 to 50 members தான் அவங்க அலோவ் பண்ணுறாங்க உள்ள. நம்ம அது வரைக்கும் உள்ளே வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அந்த டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே கொண்டு போகிறாங்க. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ஃபேக்ட்ரி விசிட் தான், பட் ஃபார் பீப்புள் விசிட்காக அவங்க வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரையர். ஸோ லீவ்ஸ் எல்லாம் இங்கே தான் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க.
இந்த டீ வந்து இதான் இந்த இலை இதை அப்படி தான் ப்ளக் பண்ணி கொண்டு வந்து போடுறாங்க. ஸோ என்னென்னா அந்த ஒயிட் டீ, க்ரீன் டீ, நார்மல் டீ எல்லாமே ஒரே லீவ்ஸ்லேருந்து தான் வருது. அதாவது ஒரே அந்த இலையிலேருந்து தான் வருது. ஆனால் அது மேலே இருக்க அந்த பட் பார்த்திங்கன்னா அந்த பட் வந்து ஒயிட் டீ அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்க அந்த இலை வந்து க்ரீன் டீக்கு. நெக்ஸ்ட் இருக்க தான் சிடிசின்னு சொல்கிறாங்க. சிடிசியில் தான் நம்ம வர நார்மலான டீ அண்ட் அதுக்கப்புறம் டஸ்ட் டீ அந்த மாதிரி அவங்க கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அந்த மேலே இருக்கிற அந்த பட்டு வந்து ரொம்ப கம்மியான ப்ரொடக்ஷனில் இருக்குது ஒயிட் டீ, அதனால அது ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது. ஆனால் அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னார். அண்ட் க்ரீன் டீ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா க்ரீன் டீயும் வந்து என்னென்னா வெறும் வந்து வெறும் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து சன் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பேக் பண்ணிடுவாங்களா, எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்களாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து அதுவும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த 2 டீயுமே வந்து எம்டி ஸ்டமக்கில் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட்டில் இருக்கிற அந்த டீ தான் வந்து என்ன ஆகுதுன்னா அது நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராசஸிங் கட்டிங்கில் உள்ளே போகுது. நிறைய ப்ராசஸ், அதாவது ஒரு 4 கட்டாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், சிடிசின்னு சொன்னால. ஸோ இதில் வந்து 4th கட் வரும்போது ஒரு நல்ல ஒரு இது நல்ல சின்ன ரொம்ப குட்டியாக நல்லா கட் ஆகிடுது. கட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த ஒவ்வொரு அந்த பெல்ட்டில் வந்து இப்படி வருது. ஸோ அவங்க எடுத்து காட்டுவாங்க, நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இந்த இடத்துக்குள்ளே போன உடனே அது ஒரு டீ ஸ்மெல் அப்படியே ரொம்ப அதிகமாக இருந்தது. நல்லா இருந்தது, டீ பிடிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்டு இப்போ பாருங்கள் அவங்க எடுப்பாங்க பாருங்கள், எடுத்து எங்கள் எல்லாேருக்கும் காமிச்சாங்க எவ்வளோ ப்ராசஸிங் கட், அந்த 4 ப்ராசஸ் ஆஃப் கட்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 60% வந்து நம்மளுக்கு அந்த ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பெல்ட்டில் அது வந்து திருப்பியும் அடுத்தது அப்படியே போயிட்டே இருக்குது. போயிட்டு லாஸ்ட்டில் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல வந்து அங்கே வந்து கலெக்ட் ஆகுறது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபில்டர் மாதிரி ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே இதை போடுறாங்க, இது வரதை அது வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒவ்வொரு பக்கெட்டில் வந்து போய் அது வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ அதனால தான் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான விலை இருக்கிற டீ வந்து கொஞ்சம் பெருசாக நம்மளுக்கு இருக்கும். அது அப்படியே இந்த டஸ்ட் மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப அந்த தூளம் மையாக இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நாங்கள் ஒரு வாட்டி போட சொன்னோம் அந்த டீ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். ஸோ இந்த மிஷின் வந்து அழகாக வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கரெக்டாக ஒரு பக்கெட்டில் போய் அது போய் கலெக்ட் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து அவங்க பேக் பண்ணி இப்படி தான் வந்து அவங்க வந்து எல்லா இதுக்கும் வருது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான, அதாவது க்ரீன் டீலேயே நிறையா இருக்குது. அந்த மாதிரியானதெல்லாம் இங்கே ஷோகேஸில் வச்சுருந்தாங்க. அண்ட் சிடிசின்னு சொல்கிறதுலேயே நிறைய விதமான இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிடிசி தான், பட் டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ். இங்கே உள்ளே வந்து ஒரு ஸ்டோர் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம டூரிஸ்ட் நம்மலாம் வந்து போனாலும் நம்ம அதில் கண்டிப்பாக அதில் போய் வாங்கிக்கலாம். ஸோ நிறையா அதில் ஆஃபர் இருந்தது. 3 வாங்கினா 1 ஃப்ரீ, 4 வாங்கினா 1 ஃப்ரீ, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இது அகர்பத்திக்குலாம் கூட வந்து அந்த டீ ட்ரீ வச்சு அந்த ஃப்ளேவரில் வந்து அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நார்மல் டீ, அப்புறம் இந்த ஜாம் கூட நல்லா இருந்தது, ஸ்ட்ராபெரி ஜாம். அதுக்கப்புறம் க்ரீன் டீலேயும் நிறைய வேரியன்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய ஃப்ளேவர், அதாவது லெமன், ஜிஞ்சர் அந்த மாதிரிலாம். இப்போ நான் கையில் உங்களுக்கு காமிக்கிறது ஒயிட் டீ. ஸோ இது ரொம்ப காஸ்ட்லி, 1 கிராம் வந்து 25 rupees கிட்ட வருது. ஸோ அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க எவ்வளோ ரூபான்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி க்ரீன் டீ அதெல்லாம் கூட நாமினலான ப்ரைஸ் தான். அதெல்லாம் நீங்கள் குடிப்பீங்க வாங்கி அப்படின்னா வாங்குங்க. வாங்கி சும்மா நம்ம ஸ்டோரேஜில் வைக்கிறதுக்கு அதுக்கு வாங்காமலே இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து டீ மியூசியமோட ஃபுல் இது. அதுக்கப்புறம் இங்கே வெளியில் வந்து சும்மா இங்கே ஒரு ஃபோட்டோ செஷன்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கிறதுக்காக அவங்க ஒரு செட்டப் இங்கே வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா அங்கே ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் இருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மக்லெல்லாம் உங்களோட ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எம்பெட் பண்ணணும்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இங்கெல்லாம் போய் நம்ம போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், அதுக்காக அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதோட டீ மியூசியமோட வீடியோ வந்து ஓவர். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் நிறைய பேர் போயிருப்பீங்க. மேபி அங்கே போயிட்டு நீங்கள் இங்கே போகாமல் இருந்திருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் when you visit மூணா கண்டிப்பாக அதுக்கு போங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நாலேஜ் அண்ட் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் நம்ம டெய்லி எவ்ரிடே நம்ம வந்து டீ குடிக்கிறோம், அது எப்படி ஃபேக்ட்ரியில் இதாகுதுன்றது நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கெயின் பண்ண முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.